இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 8:2 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். நம் ஆண்டவர் கருணையுள்ள தகப்பன். அன்று 3 நாட்களாக உணவில்லாமல் இருந்த கூட்டத்தை பார்த்து இயேசு அவர்களுடைய தேவையை உணர்ந்தார். அவர்கள் கேட்காமல் இருந்தாலும் அவர்களின் குறையை அவர் கவனித்தார். அதுபோல் இன்று இந்த காலை நேரத்தில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பல கவலைகள், குறைகள், தேவைகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அதை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மை விட முன்னதாகவே நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கும் நம் இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம், எங்களுடைய தேவையை யார் பூர்த்தி செய்வார் என்று. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் இதயத்தில் உள்ள தேவைகளை ஆண்டவர் காண்கிறார். உங்கள் கண்ணீரையும் உங்கள் போராட்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று. இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, என் வாழ்க்கையிலும் உமது கருணை தேவை என்று. அவருடைய கருணை இருந்தால் குறைவு அனைத்தும் நிறைவாக மாறும், கவலை அமைதியாக மாறும், பலவீனம் பலமாக மாறும். இன்றைய நாள் முழுவதும் என் தேவைகளை அறிந்த கருணையுள்ள தகப்பன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளை கடந்து செல்வோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய குறைகளை அவர் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு அந்த மக்களுக்கு அவர் உணவு கொடுத்தது போல எங்களுடைய உள பசிக்கும் ஆன்ம பசிக்கும் அவர் மருந்தாக விருந்தாக மாற ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய அந்த அன்பும் அக்கறையும் கருணையும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தொடர வேண்டுமெண்டா நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கணும். இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை, அநேக வழிகாட்டுதல்களை புரிய தெரிய வைக்க ஆசைப்படுகிறார். அவருடைய கையை கோர்த்து நாங்கள் இந்த பாதையில் பயணித்து ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதுவான விடயங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொண்டு வாழ இந்த புனிதமான காலம் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறது. நாங்கள் ஆண்டவரோட மிக நெருக்கமாக, சிநேகமாக இந்த காலகட்டங்களூடாக பயணிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரோடு உறவாடுவோம். ஆமேன்.